நம்ம வந்து கன்சிடர் இந்த இயர் 2023 நான் வந்து ஒரு பிளாக் எழுதுறேன். டாப் 10 ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் இந்த இயர் 2023 அப்படின்னு எழுதுறேன். தெரியுதா? இதுல ஒண்ணு எக்ஸாம்பிள் கரெக்டா ஒர்க் ஆகுதா? மேக்ல ஒழுங்கா ஒர்க் ஆகாதான் கேட்டு அந்த லிங்க் அது உனக்கு அந்த எதாச்சு பண்ணி பார்க்கவும் அது கெனானிக்கல் மிஸ்டேக் அந்த மாதிரி வருது. மேபி லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்கிறதுனால ஒர்க் ஆகுதான ஒர்க் பண்ணி பார்த்தாதானே தெரியும். அந்த வேர்ட் கெனானிக்கல் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல பண்ணாதீங்க அப்பப்ப ஆன்லைன்ல வரும். TSWP ல வரும். சரி இன்னைக்கு TSWP ல பண்ணுங்க. ஓகே. சோ நான் வந்து ஒரு 2023 ஒரு blog எழுதுறேன். 2024 and now 2026. இங்க டாப் 10 ரிசார்ட்ஸ் எழுதுறேன். இங்க டாப் 20, இங்க டாப் 30 அந்த மாதிரி. Which is the updated version? Obviously 2026. இங்க டாப் 1ல இருந்த ரிசார்ட் இங்க டாப் 1ல இருக்கணும் ஏதாவது கம்பல்ஷன் இருக்கா? இந்த ரிசார்ட் போஸ்ட் கூட பண்ணிருக்கேன். என்ன வேணா இருக்கு. சோ நான் என்ன யோசிக்கிறேன், 2023ல நான் வந்து ஒரு blog கிரியேட் பண்ணிருக்கேன். என் வெப்சைட்ல நான் போட்டிருக்கேன். யாரும் வந்து படிக்க போறது கிடையாது. நான் வந்து 2026 ஒன்று வச்சிருக்கேன். ஸோ why do I keep it in my website? நான் பேசாம delete பண்ணி விட்டுறேன் அப்படின்னு நான் delete பண்ணி விட்டுறலாம். நான் என் வெப்சைட்ல delete பண்ணி விட்டேன். ஆனா நான் அதே 2023ல நிறைய இடத்துல கொண்டு போய் அந்த பிளாகோட லிங்க் பேஸ்ட் பண்ணிருக்கேன். பேக்லிங்க்ஸ் அதாவது நீங்க லிங்க்டின்ல இல்ல வந்து ஒரு வெப்சைட்ல வந்து இவோட பேஸ்ட் தட் லிங்க் கரெக்டா? பேக்லிங்க் எடுக்கிறது நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிளாகோட இல்ல உங்க சர்வீஸ் பேஜோட லிங்க் வந்து யூ பேஸ்டிங் இட் இன் plenty of other websites. நீங்க 2-3 வருஷம் முன்னாடி எந்த வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அப்படியே ஞாபகம் இருந்தாலும் எங்கன்னு போய் தேடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இவோட அந்த பர்டிகுலர் பிளாக மேல கொண்டு வரதுக்கு பிளேசஸ் டு விசிட் அப்படின்ற பிளாக் நீங்க வந்து இந்த வருஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பிளேஸ் டு விசிட் கொடைக்கானல் ஒரு இது போடுறீங்க. 2026 போட்டு யூ ஆர் டூயிங் இட். 2029 இல்ல 2030 வரும்போது கொடைக்கானல் என்டையர்லி சேஞ்ச் ஆயிருக்கும் 5 இயர்ஸ்ல. ஆனா நீங்க இந்த பிளாக எவ்வளவு இடத்துல கொண்டு போய் போஸ்ட் பண்ணிருப்பீங்க. இவ்வளவு சர்க்குலேட்டட் ஆர் இவ்வளவு ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ் த இன்டர்நெட். உங்களுக்கே தெரியாது எங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க பேஜை delete பண்ணிட்டீங்க உங்க வெப்சைட்ல. ஆனா அந்த வெப்சைட்ல எல்லாம் அந்த லிங்க் அப்படியே தான் இருக்கும். Now a user is coming to that link and clicking that. இங்க வரும்போது பேஜ் நாட் ஃபவுண்ட் ஆர் 404 எரர் வரும். அந்த மாதிரி எரர் வந்தா நிறைய வந்துச்சுன்னா கூகுள் வில் கன்சிடர் இட் டு பி நாட் a trustworthy website அப்படின்றதுனால again கூகுள் வில் பனிஷ் இட். ஸோ 404 எரர் இருக்கிற இந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கவே கூடாது. அதுக்குதான் இந்த ரீடைரக்ஷன்ஸ் வந்து it has been introduced. Redirectionsல we have 3 types of redirection. One is 301, 302 and 307. Okay, 301 is permanent. இதுவும் temporary. Okay, 301 is permanent, 302 and 307 is temporary. Okay, இப்போ இதை வந்து நான் ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூம் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்றேன். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூ டைம்ல இது கேட்பாங்க. இஃப் த பர்சன் ஹூ இன்டர்வியூஸ் யூ ஹஸ் டெக்னிக்கல் நாலேஜ் யூ டெஃபினெட்லி ஆஸ்க் திஸ். இல்ல நீங்க ஒரு கிளைண்ட்டுக்காக நீங்க ஒர்க் பண்ணும்போது இது உங்களுக்கு தேவைப்படும். இப்போ வந்து ஒரு
யூ ஆர் இன் சே கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் வந்து திடீர்னு ஸ்கூல்ல சொல்றாங்க நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து we are going to completely quash it. அதனால இனிமே உங்க கிளாஸ் வந்து பிளாக் பில தான் இருக்கு. இப்ப ஏ பிளாக்ல இருக்கு. ஸோ இனிமே உங்க கிளாஸ் வந்து பி பிளாக் அப்படின்னு பெர்மனண்டா மூவ் பண்றாங்க. இப்போ அங்க வரக்கூடிய சர்க்குலரா இருக்கட்டும், இல்ல அங்க வரக்கூடிய என்ன இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இட் வில் நாட் கம் ஹியர் டு பிளாக் ஏ. இட் வில் பி ரீடைரக்டட் டு பிளாக் பி 8th ஸ்டாண்டர்ட் பெர்மனன்ட்லி. சரியா? ஸ்டூடெண்ட் எல்லாமே will be shifted there. இனிமே இந்த பக்கம் வர மாட்டாங்க. 8th ஸ்டாண்டர்ட் அங்கதான் இருக்கும். Got it? So this permanent. இப்போ வந்து இந்த கிளாஸ்ல சின்ன ஒரு பெயிண்டிங் நடக்குது. பிளாக் ஏல வந்து பெயிண்டிங் நடக்குது. ஸோ த மேனேஜ்மெண்ட் இஸ் சேயிங் ஒரு மாசத்துக்கு மட்டும் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி. ஸோ நவ் ஃப்ரம் ஏ பிளாக் தே ஆர் ஷிஃப்டிங் டு பி பிளாக். பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்ச உடனே இந்த பி பிளாக்ல இருந்து திருப்பியும் ஏ பிளாக்கு வருவாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எப்படி வேணா போய் உட்காருங்க. இங்க வந்து அட்டெண்டன்ஸ் படி உட்காரணும் அப்படி சொல்லி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அங்க போனோம்னா சரி உட்காருங்க 1 month டெம்பரரி தானே உட்காருங்கன்னு சொல்லி விடுறாங்க. ஏன்னா அங்க 1-2 பெஞ்ச் இருக்காது. எப்படி வேணா இருக்கும். ஸோ எப்படி 1 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கன்னு சொல்லி அந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது திரும்பி அகைன் தே வில் கம் பேக் டு த பிளாக் ஏ. தட் இஸ் டெம்பரரி ரீடைரக்ஷன். அது 302. 307 அப்படின்னா அதே எல்லாமே everything should be the same what you did here. 302 temporary அங்க போய் எப்படி ஒன்று உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்றது. 307 is saying that இங்க என்ன ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அங்க போய் நீங்க ஃபாலோ பண்ணணும். இங்க நீங்க போர்ட்ல டெய்லி கால் ஒரு கோட் எழுதி இருந்தீங்க, அது அங்க போய் நீங்க எழுது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ரோல் எழுதி இருந்தீங்க, அது அங்க போய் எழுது. டெம்பரரியில வந்து ஓகே 1 மாசம். 302 is a temporary with no strict rules. இப்போ இது வந்து ஒரு கீழே டி பாய் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ டி பாய் இங்க கீழே இருக்காங்க அண்ட் தே ஆர் திங்கிங் பக்கத்து ஸ்ட்ரீட்ல எனக்கு வந்து நல்ல வாக்கிங்ஸ் இருக்கு, அங்கதான் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, இங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ ஐ வில் பெட்டர் ஷிஃப்ட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு they are completely moving from here to there one fine day. and முன்னாடி வந்து ஒரு ஹோர்டிங் வைக்கிறாங்க. T-boy has been shifted to street 10th near say ABT Maruti அப்படி சொல்லி போடுறாங்க. சோ அதோட மீனிங் என்னன்னா இனிமே நான் ரீடைரக்ட். இப்ப டி பாய் வந்து அவங்க யோசிக்கிறாங்க உள்ள வந்து ஒரு 8 பேர் அக்கமடேட் பண்ண முடியுது. இப்ப சம்மர் சீசன் வெளியே உட்கார முடியல. வெளியே நான் 2 டேபிள் போட்டிருக்கேன், உட்கார முடியல. வை டோன்ட் ஐ எக்ஸ்டெண்ட் இட்? இன்னும் கொஞ்சம் நான் அழகுபடுத்தி, இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் அழகுபடுத்தி நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரும் உட்கார்ற மாதிரி நான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி he is going to 10th street. He saying that ஒரு மாசத்துக்கு இந்த கடை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து மக்கள் அங்க போவாங்க. ஒரு மாசம் கழிச்சோன்னா திருப்பி அங்க ஒரு ரீடைரக்ஷன் சொல்லணும் இல்ல. 1 month அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். they will be automatically அங்க கடை க்ளோஸ் பண்ணணும், இங்கதான் அப்படி தெரிஞ்சிடும். they will come back here. This is 302. 307 என்ன சொல்லுன்னா கடை அங்க இருக்குது, ஆனா ஆர்டர் நீங்க இங்கதான். ஆர்டர் பில்லிங் எல்லாமே இங்கதான். go and purchase it there. So rules everything will stay the same. Redirect அங்க போய் வாங்கிக்கோ, பட் process will remain the same. Rules will be strict. சரியா? இப்ப நான் வந்து இப்ப கிளியரா 301, 302 and 307 அப்படின்றது.
இப்ப நான் 2023 எழுதின blog, if I am going to delete it permanently, what redirection should I apply? 301. Okay, 301 apply பண்ணலாமா? So நான் வந்து 2023 இங்க 2024 2026 ஓகே, இந்த மாதிரி நான் 3 இது வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து I am going to scrap this page. எனக்கு வேணாம் இந்த பேஜ். ஏன்னா நான் அதுல ஸ்லக்னா என்னது? ஸ்லக் அந்த இது முடிஞ்சிட்டு ஸ்லாஷ் முடிஞ்சு அந்த பக்கம் வர்றது ஸ்லக். அந்த ஸ்லக்ல 2023 மென்ஷன் பண்ணிட்டேன். So 2026 அது யூஸ்லெஸ். ஓகே, ஈவன் தோ 2023 அது வந்து பயங்கர ஹிட்டான ஒரு இதா இருந்தாலும் 2026ல வந்து who cares about 2023? தெரியாது. So I want to delete it. And I want, ஆனா எனக்கு வந்து பேக்லிங்க் எதுவுமே லாஸ் ஆகக்கூடாது. இது நீங்க delete பண்ணிட்டு இது நீங்க கூகுள்ல போய் நீங்க delete பண்ணா பேஜ் will be deleted. சரியா? ஆனா நான் எடுத்த பேக்லிங்க் எல்லாம் போச்சா? All the hard work what I did, everything is gone. So what I do is that எனக்கு இந்த பெனிஃபிட் அந்த பேஜுக்கு தான் நம்ம பேக்லிங்க் இருக்கும். பேஜை டெலீட் பண்ணோம்னா பேக்லிங்க்ஸ் இருக்குமா? இருக்காது. அதான் delete பண்ணிட்டா அந்த பேக்லிங்க் இருக்காது. All your benefit is going. இப்ப 2023ல ஒரு blog போட்டிருக்கீங்க, ஆனா ஒத்த பேக்லிங்க் இல்ல. நீங்க எங்கேயும் பேஸ் பண்ணல, இல்ல ஒரு பேக்லிங்க் சப்போஸ் நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்க ஆனா பேக்லிங்க் உங்களுக்கு கிடைக்கல, they have not given a backlink, அப்படின்னு நீங்க delete பண்ணிட்டு போங்க. Because no one is going to click and come. ஆளை இல்லாத கடையில டீ ஏத்துக்க பண்றது. So that you can delete. அதான் சொல்றேன். நீங்க delete பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து LinkedInல வந்து நான் ஒரு இது பேஸ் பண்றேன், places to visit in கொடைக்கானல் அப்படி சொல்லி 2020ல பிளேஸ் பண்றேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. 3 வருஷம் முன்னாடி என்ன போஸ்ட் பண்ண எனக்கும் தெரியாது. டெவலப்பர் வந்து பாக்குறான், பார்த்து 2023 பிளாக் எல்லாம் இருக்குது, அதை delete பண்ணிடலாம், எதுக்கு சும்மா லோட் ஏத்திட்டு சைட்டுக்கு அவன் delete பண்ணிட்டு போயிட்டான். ஆனா LinkedInல அந்த பிளாக் அப்போ வருது. You cannot think that people won't come again to that blog because it is surfacing in internet. அங்க வந்து கிளிக் பண்ணிங்க வந்து 404 இருந்தது அப்படின்னா that is an issue. ரெண்டாவது, நீங்க 2023ல you would have worked like hell. You would have got some 1000 backlinks for that particular page. எதுக்கு அதை மிஸ் பண்றீங்க? Why would you lose it? So what I would say is that I'm going to delete that page. அங்க வர கஸ்டமர் எல்லாம் எனக்கு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணு. So 2023 டேட்டா கிளிக் பண்றவங்களுக்கு you are giving 2026 data. So customer is happy. நான் வந்து top 10 places to visit in கொடைக்கானல் பார்க்க வந்தவனுக்கு எனக்கு top 30 places in கொடைக்கானல் எனக்கு. So customer is happy. ஆனா அந்த ரீடைரக்ஷன் ஆகுறது கஸ்டமருக்கு தெரியவே தெரியாது. அதாவது நானோ செகண்ட்ஸ்ல நடக்கும். So அந்த ரீடைரக்ஷன்ன்றது வந்து நான் என்ன சொன்னா, அது கஸ்டமருக்கும் வெப்சைட்டுக்கும் கிடையாது, சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன். கஸ்டமரோட நேக்கடையில அது வியூவே ஆகாது. Options will be there. Some like we go to the next page will be like showing some error. So they'll be saying if you want to proceed, you will click on this. That's security issues. 404 error, no, that page is not there. It won't be there. It won't be there. For customer நீங்க வந்து you want to go back to the home page அப்படி கேக்கும், இல்ல வேற ஏதாவது பேஜுக்கு போன் பண்ணிருக்க, ஆனா வந்து லேண்ட் ஆனது 404 தானே, empty land தான் இருக்கு. Directly page will display. 404 வந்து 404 கன்ஃபார்மா டிஸ்ப்ளே ஆகும். நீங்க delete பண்ணிட்டீங்கன்னா, லிங்க் எங்க பேஸ்ட் பண்ணிருந்தீங்க delete பண்றீங்கன்னா 404 கண்டிப்பா வரும். That we should avoid. 404 நம்ம சைட்ல இருக்கவே கூடாது. ஓகே, சோ இப்ப நான் இந்த சைட்டுக்கு இந்த இயர் 2023 I have taken say ஒரு 100 பேக்லிங்க் எடுத்து வச்சிருக்கேன். 100 பேக்லிங்க் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல குவாலிட்டியான பேக்லிங்க். குவாலிட்டியான பேக்லிங்க் எடுக்கும்போது அந்த பேஜுக்கு நான் எடுக்கும்போது அத்தாரிட்டி ஜாஸ்தி ஆகுமா? Which authority will increase page authority? So page authority எனக்கு வந்து ஒரு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜ் அத்தாரிட்டி 30 இருக்கு. நான் மட்டும் டெலிட் பண்ணிட்டு போயிட்டு இது ரெண்டும் போயிடும். இது ரெண்டு போச்சுன்னா என்ன ஆகும்? என்னோட டொமைன் அத்தாரிட்டி கம்மியாகுமா? ஒரு பேஜே காணாம போதா? So now if I give
permanent redirection. I am applying 301. What happens is that இது ரெண்டுமே இந்த பேஜுக்கு டிரான்ஸ்ஃபர். Automatically, that 100 backlink and this page authority will be transferred to here, even though it is a new page. Other authority வந்து நல்லாவே. Okay, all the benefits will be transferred to here. Okay, that plus or minus will happen. ஒரு லீக்கேஜ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நமக்கும் தெரியாதுல்ல எவ்வளவு அத்தாரிட்டி எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு ரீடைரக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான ஒரு லூசிங் ஃபேக்டர் இருக்கும். ஓகே, இப்ப நீங்க இதை ரிவோக் பண்ணலாம். இப்போ 301 வந்து நம்ம தெரியாதனமா பண்ணிட்டோம் அப்படி சொல்லி ரிவோக். ஆனா ஒரு 1 or 2 days நீங்க ரிவோக் பண்ணீங்கன்னா ஓகே, திருப்பி இது வந்து போகும், இதுக்கு போகும், எகெயின் திருப்பி இது போகும்போது லீக்கேஜ் நடக்கும். ஓகே, இப்ப நீங்க ஒரு மாசம் கழிச்சு வாட் யூ திங்க் இஸ் இட், இதெல்லாம் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்ல, இப்ப நம்ம திருப்பி ரிவோக் பண்ணா மேபி திருப்பி அந்த பேஜுக்கும் கிடைக்கும் இந்த பேஜுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அந்த டைம் என்ன ஆகும்னா the search engine will be confused. What the hell is this guy doing? கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன பண்ணுவோம், ரெண்டையும் நான் காமிக்க மாட்டேன், ரெண்டு பெனிஃபிட்டும் நான் எடுத்துக்கலாம். So when you're applying redirection, think 10 times and then apply. Temporary பிரச்சனை இல்ல, permanent apply பண்ணும். Because the benefit எல்லாம் இங்க transfer ஆகும். So now this page is not in existence. இந்த பேஜ் தான் இதோட ரீடைரக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணும். Got it? So 301. 302. இப்ப நான் வந்து ஸ்லக்ல 2024 நான் போடல. ஓகே, நான் வந்து பிளேசஸ் டு விசிட் இன் 2024 டைட்டில் தான் போட்டிருக்கேன். அதை நான் வந்து என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு ஸ்லைட்லி சேஞ்ச் பண்றேன். இல்லைன்னா இதை விடுங்க, நான் வந்து இப்போ C++ இல்ல வெப் டிசைனிங் சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சிருக்கேன் ஃபார் கிட்ஸ் ஒரு பிலோ 18க்கு நான் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு சம்மர் டைம், நான் சம்மர் கேம்ப் பண்றேன், நான் இதுக்கு நிறைய பேக்லிங்க் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல நான் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றேன். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்னன்னா இந்த 2 மாசம் மட்டும், ஏப்ரல் அண்ட் மே மட்டும் சம்மர் கேம்பை நான் ப்ரொமோட் பண்ணேன். வாட் ஐ வில் டூ சார், நான் வந்து இங்க இது 2024 இது வந்து C++ இந்த கோர்ஸ் பேஜ் வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், அந்த பேஜுக்கு வரவங்கள அப்படி டெம்பரரியா அந்த சம்மர் கேம்புக்கு ரீடைரக்ட் பண்ணுவேன். ஓகே, ஐ வில் பி ஜஸ்ட் அங்க லேண்ட் ஆகுறாங்களோ அப்படியே ரீடைரக்ட் பண்ணி விடுவேன். 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஒரிஜினல் பேஜ் கொண்டு வந்தது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேக்லிங்கோ பேஜ் அத்தாரிட்டியோ எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. Because it is temporary. Anyway, you will come back. So temporary redirection will not be an issue. But again, அதுவுமே வந்து ஓகே கொடுத்துட்டு போவோம் அப்படி இல்லை. If you have a purpose, valid purpose, only then use these things. இருக்குது அப்படின்றதுக்காக don't overuse it. அது ஏன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, இது கிளியரா? டெம்பரரி ரீடைரக்ட். இப்போ 307 பெர்மனன்ட் ரீடைரக்ட் எங்க நம்ம டெம்பரரி ரீடைரக்ட் வித் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எங்க நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்ப நீங்க ஒரு சில நீங்க இனிமே கவனிப்பீங்க, whenever you go to a transaction page, நீங்க கிளிக் பண்ணும்போது it will redirect. இப்படி ரீடைரக்ட் ஆகும். நான் சொன்னேன் 301ல வந்து there are no strict rules, anything can change. ஆனா இங்க நீங்க வந்து you are entering your credentials, அப்போ அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணி அது எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. அந்த ரீடைரக்ஷன் நடக்கும்போது அந்த இன்புட் அப்படி அந்த போகும். ஸோ 307 எங்க அப்ளை பண்ணுவோம், எங்கேயாவது நீங்க கிரெடென்ஷியல் இல்ல பினான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாம் அப்ளை பண்ணும் போது, இல்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அது மாதிரி எதை இன்புட் கொடுக்கும் போது then you use 307 with strict redirection. Got it? 301, 302 and 307 clear? Okay. Now I'll show you how to apply. இன்னொன்னு 301, 302 இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக ஏன் நான் வந்து ஜாஸ்தி அப்ளை பண்ண கூடாது அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க ஸ்விக்கில வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்னு போறீங்க, சுத்திட்டே இருக்குது. வாட் வில் யூ டு? க்ளோஸ் பண்ண ஜொமேட்டோ போறீங்க, கரெக்ட்? சுத்துறது என்னமோ 5 செகண்டா சுத்தி இருக்கும். பட் வி டோன்ட் ஹேவ் தட் பேஷன்ஸ். அதே மாதிரி தான் வெப்சைட் should be loaded in 2 seconds. This is mandatory. உங்க வெப்சைட் எவ்வளவு பேஜ் வேணா இருக்கட்டும், 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள என்டையர்லி லோட் ஆகி நிக்கணும்.
ஓகே, நீங்க 301 302 நிறைய நீங்க அப்ளை பண்ணி வச்சீங்கன்னா what happens is that இதெல்லாம் லோட் ஆகி வர்றதுக்கு it will take time. ஓகே, சோ அந்த டைம் வந்து டிலே ஆச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு எஸ்சிஓல ஒரு டிராபேக். அதனாலதான் சொன்னேன், ரீடைரக்ஷன்ஸை வந்து பர்பஸ் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஸ்லக்ல எப்பவுமே இயரை மென்ஷன் பண்ணாதீங்க. பிளேசஸ் டு விசிட் இன் கொடைக்கானல் அது போடுங்க. டைட்டில் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, 2024 2023 என்ன வேணா பண்ணுங்க, இல்ல 2026 வந்து ஒரு ஜூன் வரும்போது அப்டேட்னு போடுங்க. டைட்டில்ல டூ வாட் எவர் யூ வாண்ட். பட் ஸ்லக்ல எப்பவுமே இயர் மென்ஷன் பண்ணீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த இயரோட பிளாக் முடிஞ்சிடும், இல்ல இயரோட அந்த பேஜே வந்து முடிஞ்சிடும். நோ ஒன் வில் கம் பேக் டு தட். நம்ம போவோமா? நீங்க வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கும்போது இது எவ்வளவு மாசத்துக்கு முன்னாடி போட்டது அப்படின்னு பார்ப்போம்ல. 3 வருஷம் முன்னாடி போட்டதுன்னா we think that is outdated, but it may not be. அதனாலதான் சொல்றேன், இயர் எப்பவுமே மென்ஷன் பண்ணாதீங்க இன் ஸ்லக், நாட் இன் டைட்டில். சரி, டைட்டில் நீங்க என்ன எப்ப வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்லக் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஸ்லக்கை தான் நீங்க எல்லா இடத்துலயும் கொண்டு போய் நீங்க பேஸ் பண்ணுவோம். The URL is the thing which you go and place it everywhere. ஓகே, நான் 2026 தானே, ஸ்லக்ல வந்து நான் ஒரு 2023 மாதிரி 2026 போட்டீங்கன்னா முடிஞ்சு. there is a different URL. ஓகே, அப்பவும் அங்க கிளிக் பண்ணீங்க வரும்போது 404 தான் வரும். ஏன்னா அந்த URL இல்லையே, இது நீங்க மாத்திட்டீங்கல்ல. மேல கோயம்புத்தூருக்கு பதில் நீங்க ஈக்கு பதில் ஏ போட்டாலும் ஸ்லக் மாறிடுச்சு, ஒரு டாட் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஸ்லக் மாறிடுச்சு. ஸோ டோன்ட் டூ தட். ஸோ இப்போ வேர்ட்பிரஸ்ல redirections can be done very very easily. As my WordPress. ஒரு canonical tag வந்து யூஸ் பண்ணனா அந்த பேஜ் அதாவது இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் கண்டிப்பா. இது அந்த டூப்ளிகேட் பேஜ் தான். டூப்ளிகேட் பேஜ் தான் நீங்க இண்டெக்ஸே பண்ண வேணாம்ன்றீங்களா, அதுக்கு இருக்காது. சைட் மேப் தான் பார்க்கணும். சைட் மேப் உங்க, ஏன்னா இந்த சென்னை ரெனோவேஷன்ஸ் வந்து that is not a correct site map. I want to check your site map. இந்த சைட் மேப் இதை முடிச்சு ஒரு தடவை செக் பண்ணலாம். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு பேஜஸ் இருக்குன்ற பார்த்தா. அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் அது பண்றதுக்கு. அது ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஓகே, அகெயின் இப்போ எனக்கு வந்து I'm going to all post. I have 2 pages here. Sorry, 2 posts here. Okay, one Java course, one Java training. I'm just opening both. Java course and Java training. இப்போ நான் வந்து Java course வந்து என்னது outdated. I want all my people to come to Java training. Java course நான் வந்து delete பண்ண போறேன் permanently. பட் ஆனா Java course-க்கு நான் நிறைய backlinks எல்லாம் பண்ணியிருக்கேன். I posted it plenty of places. So now I don't want to lose the backlinks or the authority. எனக்கு அந்த லிங்க் ஜூஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், பட் எனக்கு அந்த பேஜும் வேண்டாம் அப்படின்னா what you have to do is that go to your rank math plugin download பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. go to rank math. இது போனீங்கன்னா இங்கேயே redirections அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகே, give redirection. இங்க என்ன பண்ணும், we need to add a new redirection. add new இருக்கு மேல, give add. Source destination. Source na என்ன, destination. If I am traveling from Coimbatore to Chennai, which is source and which is destination? Chennai source. Coimbatore Chennai போறேன்னா எது source? Coimbatore is the source and Chennai is the destination. So அதே மாதிரி இங்க நான் ரீடைரக்ட் பண்றேன்னா நான் எதை ரீடைரக்ட் பண்ண போறேன்? ஜாவா கோர்ஸ்ல இருந்து ஜாவா ட்ரைனிங்க்கு ரீடைரக்ட் பண்ண போறேன். So Java course is my source. அந்த URL எடுத்து நான் சோர்ஸ்ல பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, என்னோட டெஸ்டினேஷன் இது ஜாவா ட்ரைனிங். அதை எடுத்து டெஸ்டினேஷன்ல பிளேஸ் பண்ண போறேன். அண்ட் இங்க இது 3 எடுத்தா போதும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் பெர்மனன்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆக்டிவேட் அண்ட் கிவ் ஆட் ரீடைரக்ஷன். தட்ஸ் ஆல். யூ ஹவ் ஆடட் எ ரீடைரக்ஷன். அதாவது
ஜாவா ட்ரைனிங்க்கு நீங்க கொடுத்துருக்கீங்க 301 கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 2 daysல வந்து நீங்க மனசு மாறி இல்ல தெரியாதனமா ஏதோ பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டூ இட். பட் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே அதாவது நீங்க இப்ப வந்து நான் பெர்மனண்டா இங்க இருந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஊரா சொல்லிட்டு எல்லாம் வீடு மாறிட்டு ஒரு மாசம் கழிச்சு திரும்பி இங்க வந்து உங்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? அதேதான் இங்க. ஓகே, சோ பீப்புள் வில் கன்ஃபியூஸ். நவ why did he leave, why did he come back? இப்ப நிஜமாவே அங்க வீடு கட்டினானா இல்ல போய் சொல்லிட்டு தெரியறானா, அந்த மாதிரி டவுட் எல்லாத்துக்கும் வரும்ல, அதேதான் இங்க. சோ திங்க் பிஃபோர் யூ அப்ளைங் ஆல் தி ரீடைரக்ஷன்ஸ். காமிக்கிறேன். இப்போ இந்த ஜாவா கோர்ஸ் இருக்கா? இப்ப நான் வந்து இதை நான் லிங்க்டின்ல ஒரு 3 years பேக் பிளேஸ் பண்ணியிருக்கேன். and if now someone clicks on that link, இங்க என்ன இருக்கு? ஜாவா கோர்ஸா? I give where it has landed. நார்மலா தான் ஓபன் ஆகுது. ஆனால் URL ஸ்லக் என்ன? ஜாவா ட்ரைனிங் ஸ்லக் வந்திருக்கு. சோ ரீடைரக்ஷன் ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சு நான் கொடுத்தது ஜாவா கோர்ஸ். again I'll show you. I have given ஜாவா கோர்ஸ். என்டர் கொடுக்குறேன். நார்மல் லோடிங் டைம் ஜாவா ட்ரைனிங் வந்துருச்சு. This is the redirection. ரீடைரக்ஷன் பண்றது ஒரே 10 செகண்ட்ல பண்ணிடலாம். ஆனா அதுக்கு நீங்க 10 நிமிஷம் யோசிக்கணும். இப்ப நான் சொல்ற மாதிரி அந்த பேஜுக்கு பேக் லிங்கே கிடையாது, ₹1 எட்டி பார்க்கல. அது ரீடைரக்ஷன் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன? Then simply if there is adding luggage to your website, delete it. அது நீங்க ஃபுல்லா பார்க்கணும். delete பண்றதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் அந்த பேஜ் வந்து ஏதாவது இருக்கு அதுல நான் வந்து I have to take. இப்ப நம்ம ஒரு வீடு காலி பண்ணிட்டு வரும்போது ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து அங்கே விட்டு வருவீங்க தேவையில்லைன்ட்டு. கொஞ்சமாவது தேவை இருக்கிற பொருளை தான் நீங்க எடுத்துட்டு வருவீங்க. ஓகே, if you take some vessels, what will you think? இப்போ லைட்டா ஏதோ ஒன்று ஒடுங்கி இருந்தா கூட சரி இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தானே எடுத்துட்டு வருவோம். இல்லைன்னா இது நம்ம யூஸே பண்றது கிடையாது, எதுக்கு வந்து சும்மா எடுத்துட்டு போகணும்னு விட்டுருவோம். அதே மாதிரி தான் இங்கே. if the page is adding no value to your website, ரீடைரக்ஷன்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, just delete it. அதாவது பேஜே வந்து எந்த பெனிஃபிட்டுமே இல்லையே. பெனிஃபிட் இல்லாத பேஜ். if you have done backlinks, if the page is ranking somewhere, then you have to give this one. if you think there is an outdated page, இனிமே எனக்கு இது தேவையில்லை நினைச்சீங்கன்னா then you can give this one. so இது very rarely will be given. அதாவது சப்போஸ் ஒரு டெவலப்பர் முன்னாடி இருந்த டெவலப்பர் வந்து ஒன்று பண்ணிட்டு போயிட்டார், புது டெவலப்பர் வரும்போது எங்கட இந்த பேஜை காணோம் அப்படின்னா then he have to apply the redirection. இல்ல நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டரா போவீங்கல்ல, போகும்போது வெப்சைட் எடுத்து பார்க்க என்னடா இவ்வளோ 404 வருது அப்படின்னு அந்த லிங்க் நீங்க அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சைட் ஆடிட்டிங் ஒரு கிளாஸ் இருக்கும். அதுல வந்து 404ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு இருக்கும். ஸோ அந்த பேஜுக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு யூ ஹேவ் டு அப்ளை ரீடைரக்ஷன். அந்த பேஜ் டிலீட்டே ஆயிருந்தாலும் அப்ளை ரீடைரக்ஷன். ஓகே, முன்னாடி like some other team was doing this blocks and all. அது போயிருக்கு அப்புறம் what they have done without taking a backup, URL மட்டும் தான் இருக்கு. backup content itself is not there. URL இருந்தா போதும். இதுக்கு அப்புறம் they don't have the content itself. backup எடுக்காம they are migrated. நீங்க இங்க வந்து you are not going to give the content. ரீடைரக்ஷன் URL to URL தான் நீங்க ரீடைரக்ஷன் கொடுக்க போறீங்க. சோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த பேஜே இல்லையே, இப்போ நீங்க பேஜே இருந்தாலும் you are going to give the URL and you are going to delete it. So content is not there. URL இருந்தா போதும். So அந்த URL ஐடென்டிஃபை பண்ணி அந்த URL-க்கு பேக் லிங்க் இருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு then you have to apply redirection. அதுக்கு எதுவுமே இல்லாட்டினா அது அப்படியே போடும், அவ்வளவுதான். because no one is going to click. அப்புறம் 404 ஏன்னா 404 இருக்கிறது பிரச்சனை இல்லை, அங்க நிறைய பேர் வந்து அது 404. இப்ப நீங்க காலையில வந்து ஒரு எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த செட்டு கடை ஒண்ணு போட்டிருக்கோம், சரியா? அவன் எப்போ ஓபன் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. அவன் ஓபன் ஒரு வாரம் ஓபன் பண்ணா there will be plenty of crowd. திடீர்னு வந்து என்ன பண்ணுவான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ if it is completely closed, இப்ப வந்து அப்ப கூகுள் ஐடென்டிஃபை பண்ணுது நிறைய பேர் வந்து அந்த கடை எப்ப போனாலும் இருக்காது. இப்ப நீங்களே வந்து போறீங்க, ஒரு 2 நாள் போறீங்க, போயிட்டு அந்த கடை க்ளோஸ்டு, என்ன பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் போவீங்களா? You will not go. போற வேலை இருந்தா வாங்கிட்டு போவீங்க, அவ்வளவுதான். அதுக்காக நீங்க மெனக்கெட்டு போக மாட்டீங்க. அதே மாதிரி கூகுள் என்ன நினைக்கும், நிறைய பேர் வர்றாங்க, இந்த கடை மூடியே இருக்குது, so let me not show it.
அப்படின்னு சொல்லிட்டு 404 வந்து அந்த மாதிரி தான். யூ ஆர் க்ளோசிங் த ஷாப் வித்வுட் எனி இன்ஃபர்மேஷன். ஸோ 404 வரக்கூடாது. 404 is like page is not active in the Page is not at all there. Not at all there. அங்க வரும்போது லேண்டிங் பேஜ் இல்ல. So that is why for the page not found அப்படிதான் வரும். Clear with the redirection? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No. So it is very simple. Only thumb rule is that think before adding a redirection. அது worth-ஆ அப்படின்னு ஆட் பண்ணுங்க. சும்மா உங்க இஷ்டத்துக்கு ஆட் பண்ணீங்கன்னா சைட் அடி வாங்கிடும். ஓகே, ஏன்னா again there's a back end process. நம்ம கண்ணுக்கு வந்து அது தெரியாது, ஆனா பின்னாடி வந்து நீங்க ஒரு ரீடைரக்ஷன் ஆட் பண்ணும்போது மேபி இட் வில் நாட் டேக் மச் டைம். ஆனா 10-20 ரீடைரக்ஷன் ஆட் பண்ணும்போது அதெல்லாம் லோட் ஆகி வரணும்ல. So it will take time. Okay, clear. So next concept is structured schema. புரியல, என்ன ப்ராப்ளம்? ரீடைரக்ஷன் காமிக்கலையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க வந்து ரீடைரக்ஷன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க. ரேங்க் மேத்ல ரீடைரக்ஷன்ஸ் காமிக்காது. ரேங்க் மேத்தோட டேஷ்போர்ட்ல போனீங்கன்னா அதுல ரீடைரக்ஷன் இருக்கும். ரீடைரக்ஷனை எனேபிள் பண்ணணும். ரேங்க் மேத்தோட டேஷ்போர்ட் போங்க. ரேங்க் மேத்துக்கு உங்களுக்கு go to the rank math. Meanwhile, I'll send some images. டேஷ்போர்ட் போயிட்டீங்களா? டேஷ்போர்ட்ல வந்து கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணி நான் ரீடைரக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, இருக்கா? அது எனேபிள் பண்ணிடுங்க. அது எனேபிள் பண்ணாதான் நீங்க பண்ண முடியும். Okay, now let's move to the next topic. That is structured schema. சரியா? Structured schema னா இப்போ நீங்க வந்து கான்டென்ட் எல்லாம் உள்ள போடுறீங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். கூகுள் இஸ் கமிங் அண்ட் ரீடிங், எல்லாமே ஓகே. வந்து ரீட் பண்றது கூகுள்னா யாரு? அந்த பாட் தான் வந்து ரீட் பண்ணும். தட்ஸ் அன் ரோபோட். அதான் பாட் அப்படின்னு சொல்றது. அது உள்ள வந்து பார்க்கும்போது யூ ஆர் கிவிங் இட் இன் இங்கிலீஷ். அது படிச்சுட்டு அதுக்கு புரியுற பாஷையில அதை எடுத்துட்டு போகுது. இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமானா அந்த ரோபோட்டுக்கு புரியுற லாங்குவேஜ்ல யூ ஆர் இன்ஸ்டாலிங் சம்திங் இன்சைட் த பேஜ். இட் வில் நாட் பி தட், அந்த கோட் வந்து இட் வில் நாட் பி விசிபிள் டு ஹியூமன் ஐஸ். அது எதுக்குன்னா இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார், அகைன் நான் என்ன சொன்னேன், டெக்னிக்கல் எஸ்இஓ இஸ் நாட் ஃபார் தி ஆடியன்ஸ், இட் இஸ் ஃபார் தி ரோபோட்ஸ் ஆர் தி கிராலர். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண சர்ச் என்ஜின்ஸுக்கு வந்து உள்ள வந்து பார்க்கும்போது அதோட பாஷையில we are explaining what is this page all about. So அது பார்த்துட்டா அதுக்கு இன்னும் ஈஸியா புரியும். It will go and there are chances for it to rank higher faster. Chances. Structure schema போட்ட உடனே rank ஆகுது, எல்லா பாராமீட்டரும் மீட் ஆகும். ஓகே, ஸோ இங்க என்ன போட்டிருக்கு? Structure schema is a way of describing a site to make it easier for search engines to understand. ஓகேவா? When search engines understand the content of the web page, then it may serve it for appropriate search queries. அதாவது அதுக்கு புரிஞ்சா அது நல்லா ஒர்க் பண்ணும், புரியலன்னா கெஸ் ஒர்க்ல அது பண்ணிட்டு இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் கோடு தான் இதுக்கு தேவை. அண்ட் அகைன் யூ ஆர் நாட் கோயிங் டு டைப் எனி ஸ்கிரிப்ட் கோட். எல்லாமே நம்ம everything for everything we have a tool. Okay, search engines read the code, use it to display as the search result. அவ்வளவுதான். சரியா? சோ இந்த பாட்டுக்கு புரியுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கோட் எடுத்து உள்ள போடணும் அந்த பேஜ்ல. இப்போ எங்கெங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா யூஸ் பண்றதுனால எங்கெங்க வந்து நம்மளது டிஸ்பிளே ஆகும்னு கேட்டா, I'll show it as an image. So SERP என்னது? சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ்ல இந்த மாதிரி இந்த மேல அந்த கண்டென்ட் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே,
ஏஐ ஓவர்வியூல வரலாம், மேல இருக்க ஏஐ ஓவர்வியூல வரலாம். சாட் ஜிபிடில நீங்க லிஸ்ட் ஆகலாம். சாட் ஜிபிடில சிமிலர் பெர்ப்ளெக்சிட்டி இதுல வேணா நீங்க லிஸ்ட் ஆகலாம். அப்புறம் இந்த மாதிரி உங்க வெப்சைட்டு கீழே எஃப்ஏக்யூஸ் மாதிரி லிஸ்ட் ஆகும். இது எஃப்ஏக்யூ. நெக்ஸ்ட் வந்து இது நாலேஜ் பேனல். இது பார்த்திருக்கீங்களா? நம்ம ஒரு கம்பெனி தேடும்போது செப்பரேட்டா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்கீமா போட்டா இந்த மாதிரி நான் ரொம்ப அழகா வந்து இந்த பக்கம் நாலேஜ் பேனல் மாதிரி ஒன்று கொடுக்கும். வேற I'll show you in real time example also. Java course in Coimbatore. Java course in Coimbatore, I'm scrolling it down. இப்போ வந்து ஃபிட்டா Umo, I'll take this one. Java course in Coimbatore. இப்ப இங்க இந்த மேல 3 இருக்கு இல்லையா, பெசன்ட், பூமோ, ஜாவா ட்ரைனிங் இதெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, இத 3ல நீங்க எதை கிளிக் பண்ணுவீங்க? if you are searching for Java, why 5.0? ஓகே, கீழ ஒருத்த 4.8 போட்டிருக்கானே, அப்ப அவன் தான் உண்மையா இருக்கணும். இன்னொன்னு 19,000 போட்டிருக்காங்க. ஓகே, நானும் அதான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இங்க பிரைசிங் போட்டிருக்காங்க. 15,000 பிரைசிங் போட்டிருக்காங்க. எங்க இருக்கு? எங்க போட்டிருக்கு? இது வந்து நீங்க இதுல போடுறது, there is a description. ஓகே, இப்ப நான் பார்த்த உடனே இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தா எனக்கு இங்க தனியா எனக்கு தெரியும். நீங்க ரேட்டிங் பாத்தீங்கல்ல, ரேட்டிங் பார்த்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணில் தெரிஞ்சதுன்னா என் பட்ஜெட் 15,000 தான். ஓகே, 15,000க்கு ஹீஸ் ப்ரொவைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கோ ஃபார் திஸ் ஒன். கீழே வந்து இவங்க எல்லாம் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமாவே போடல, எதுவுமே இல்லை, பிளைனா இருக்கு பாத்தீங்களா. ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா போட்டா திஸ் இஸ் கால்ட் ரிவ்யூ ஸ்கீமா, திஸ் இஸ் கால்ட் பிரைசிங் ஸ்கீமா. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்கும். ஆர்டிகல் ஸ்கீமா இருக்கும், ரெசிபி ஸ்கீமா இருக்கும். இப்போ நீங்க வந்து ரெசிபி வெப்சைட் கனெக்ட் பண்றீங்கன்னா யூ ஹேவ் ரெசிபி ஸ்கீமா. ஓகே, சோ அந்த ஸ்கீமா எல்லாம் நீங்க ஆட் பண்ணா இப்படி வந்து இது டிஸ்பிளே பண்ணும்போது first thing is that search engine will understand it easily. Second, இது இப்படி டிஸ்பிளே பண்ணும்போது humans also will get attracted. அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா வந்து mandatorily you have added. முன்னாடி எல்லாம் வேணும்னு ஆட் பண்ணுங்கன்றது, இப்போ இதெல்லாம் பண்ணாதான் உங்க சாட் ஜிபிடி ஏஐ ஓவர்வியூல எல்லாம் வந்து நீங்க லிஸ்ட் ஆகணும்னா யூ நீட் டு மென்ஷன் ஆர் யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா. ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா வந்து நம்ம கம்ப்ளீட் வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா கிடையாது, ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா. இப்ப இங்க வந்து 15,000 இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 30,000 இருக்கும், அங்க ரிவ்யூ வந்து 19,000 10,000 இருக்கலாம். சோ இது சர்வீஸ் டு சர்வீஸ், இட் வில் சேஞ்ச். சோ எல்லா பேஜுக்கும் தனித்தனி ஸ்கீமா நீங்க போடணும். ஸ்கீமா இஸ் மேண்டேட்டரி. ஓகே, உட்காந்து என்ன ஸ்கீமா எனக்கு வேணும்ன்றத பார்த்து யூ நீட் டு. இப்போ நீங்க லொகேஷன் ஸ்கீமான்னு ஒன்று இருக்கு, அது ஹோம் பேஜுக்கு ஆட் பண்ணுவீங்க, இல்ல கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா அப்பதான் வந்து யாராவது கோயம்புத்தூர்னு தேடுவோம், நம்மள எடுத்துக்கொண்டு போய் காமிக்கும். புரியுது? லொகேஷன் பேஜ் வேர் வில் ஆட் எதர் ஹோம் பேஜ் ஆர் கான்டாக்ட் பேஜ், அங்கதான் லொகேஷன் ஸ்கீமா நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து ஓகே உங்க கோயம்புத்தூர் இருக்காங்கன்றது இன்னும் யூஆர் டைரக்ட்லி டெல்லிங் இட் டு த பாட். இப்போ how many of you know ஹிந்தி? I don't. ஓகே, ஒரு சில ஹிந்தி படம் பார்க்கும்போது நம்மளா அசியூம் பண்ணுவோம் இதுதான் பேசியிருக்காங்க, கரெக்டா? இல்லைன்னா சப்டைட்டில் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சப்டைட்டில் வச்சு இல்ல நம்ம அசம்ஷன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா, இல்ல அதுவே தமிழ்ல வந்து டப் பண்ணா ஈஸியா? தமிழ்ல டப் பண்றதுதானே ஈஸி. அதுதான் ஸ்கீமா. யூ ஆர் டப்பிங் இட் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த கிராடர். ஓகே, ஸோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வேர்ட்பிரஸ்ல again it will be automatically generate ஆயிருக்காது. You can add it very easily. Okay,
இப்போ இதே பேஜ் நான் எடுக்கிறேன், ஜாவா கோர்ஸ் அப்படின்ற பேஜை நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இதுல ஸ்கீமா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்கீமா இருந்தா 2-3 தடவை நீங்க ஸ்கீமா ஆட் பண்ண கூடாது. ஸோ இதுல ஸ்டேஜ் ஆர் ஸ்டெப் 1 என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு செக் இஃப் தேர் இஸ் அ ஸ்கீமா ஆடட் டு திஸ் பேஜ். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த யூஆர்ல காப்பி பண்ணிட்டு எங்க போய் செக் பண்ணணும்னா எடுத்துட்டு ரிச் ரிசல்ட் டெஸ்ட் அப்படின்ற இது கூகுளோட சைட்டே தான். சரியா? காப்பி தட் யூஆர்எல், கம் டு திஸ் பிளேஸ் அண்ட் சர்ச் ரிச் ரிசல்ட் டெஸ்ட். ஓகே, and then paste the URL here. Okay, and இங்க என்ன கொடுக்குறீங்கன்னா test URL கொடுத்துருங்க. என்ன சொல்லுது, ஒன் வேலிட் ஐட்டம்னு சொல்லுது, ஆர்டிகிள் ஸ்கீமா இதுல இருக்கு அப்படின்ட்டு இதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. now we'll go and check இதுல என்ன ஸ்கீமா இருக்கு. go to that page, edit, rank math தான், nothing else. Okay, go to rank math. இங்க இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, சூட்கேஸ் இல்ல இதுதான், this one, third one வந்து ஸ்கீமா. சூட்கேஸ் தான் வந்து உங்களுக்கு canonical நோ இண்டெக்ஸ் எல்லாம் ஆட் பண்றது, அதுக்கு பக்கத்துல ஸ்கீமா. இங்க ஸ்கீமா ஜெனரேட்டர் இருக்கா, give schema generator. எனக்கு என்ன வேணும்னா the product, அதுல தான் நான் ரிவ்யூ எல்லாம் கொடுக்க முடியும். so I want to add this one. I am giving product. okay, product கொடுத்துட்டு இங்க நான் product name வந்து I am giving Java course. ரிவ்யூ லொகேஷன் எனக்கு என்ன வேணும்னா above content below content அப்படின்னு, அதாவது உங்க பேஜுக்கு மேல வேணுமா பேஜுக்கு கீழே, நான் வந்து below content கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் இப்ப நான் வந்து ஜாவா கோர்ஸ்னு கொடுக்குறேன். ப்ராடக்ட் எஸ்கியூனா இஃப் யூ ஹேவ் எ ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட், அதாவது சே லேப்டாப் ஆர் மொபைல் ஆர் ஈவன் எ பென், எஸ்கியூனா ஸ்டாக் கீப்பிங் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த பார் கோட் இருக்கு இல்லையா, இந்த பார் கோட்ல வந்து எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் இட்ஸ் ஆன் யூனிக் ஒரு ஐடி இருக்கும். அது நீங்க ப்ராடக்ட்னு என்டர் பண்ணுங்க. இங்க பிராண்ட் வந்து நான் எக்ஸ்ப்ளோர்னு கொடுக்குறேன். பிரைஸ் வந்து ஐ எம் கிவிங் சே 20,000, கரன்சி INR, பிரைஸ் வேலிட்டி லெவல், ரேட்டிங் இங்க அவன் எவ்வளவு கொடுத்தா 5 தானே, நீங்க அப்படியே உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கணும் நீங்க கொடுத்துக்கலாம். ஐ எம் கிவிங் 5. கூகுள் ரிவ்யூ மட்டும்தான் ஒரிஜினல். சரியா? இல்ல அது நீங்க கூகுள்ல காமிக்கல நம்பர், அது மட்டும் தான் ஒரிஜினல். வெப்சைட்டுக்குள்ள கொடுக்கறதெல்லாம் நம்ம கொடுக்கறது. வெப்சைட்டுக்குள்ள இந்த ரேட்டிங் கொடுக்கறது நம்ம தான். அதான் சொன்னேன் 4.8. அது திருட்டத்தனம் பண்ணலாம், அது நம்புற மாதிரி பண்ணணும். இப்ப கீழே போடுற 4.8 2000 பேர் நம்புற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். And save this post. maximum minimum இப்ப நீ 4.8 ரிவ்யூ 4.7 ரிவ்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 1 ஸ்டார் வந்திருக்கும், 5 ஸ்டார் வந்திருக்கும். மினிமம் எவ்வளோ 1 ஸ்டார், மேக்ஸிமம் 5 ஸ்டார். அது நீங்க போட்டு இப்ப நான் வந்து ஐ எம் கிவிங் சேவ். அது வந்து மேனுவலா ஜெனரேட் பண்றது, அது நம்ம வேற பண்ணிக்கலாம், அது காமிக்கிறேன். அது வந்து தனி ஒரு இது. Now I am again going to reload the save URL. Let us see if the schema is activated. Articles தான் வருது, பப்ளிஷ் பண்ணுமா, சேவ் கொடுத்தாச்சு இல்ல, போஸ்ட் அங்க ஜாவா கோர்ஸ் கொடுத்துருந்தோம், இங்க ஜாவா ட்ரைனிங் பண்ணிருக்கோம். அதான் எடுத்து விடலையோ, கரெக்ட்.
ஏதோ தப்பு பண்றோம். ஜாவா ட்ரெயின் தான் ஆட் பண்ணோம். Are you sure? Yes, sir. இல்ல, Java course. ஜாவா கோர்ஸ் தான். Course தான். ம். Course after. அங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஜாவா கோர்ஸ். த்ரீ இது வந்து டிடெக்டட். நம்ம கரெக்டா கொடுக்கல, அதனால வந்து இங்க இமேஜ் மட்டும் ஏதோ ஒரு ஜாவா கோர்ஸ் கிரிட்டிக்கல் இஷ்யூ என்னது மிஸ்ஸிங் ஃபீல்ட் இமேஜ் மட்டும் ஏதோ ஆட் பண்ணலான்னு சொல்லுது. தட்ஸ் ஓகே, அதை நம்ம கரெக்டா பண்ணும்போது வில் டூ இட். ஸோ நவ் வாட் ஆல் ஹேவ் வி காட்? லிஸ்ட், டெஸ்ட் ரிசல்ட், ப்ராடக்ட் வந்துருச்சா, அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே இங்க ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் என்ன ஸ்கீமா இருக்குன்ட்டு. தென் யூ ஹேவ் டு ஆட் த ஸ்கீமா. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்க வேலிடேட் பண்ணணும் இந்த ஸ்கீமா கரெக்டா ஆட் ஆயிருக்காங்க. ஆஃப்டர் தட் அகைன் நீங்க ஸ்கீமால ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க வந்து யூ ஹேவ் டு அகைன் இண்டெக்ஸ் இட். அப்ப என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் இல்ல, நேத்து நான் சொன்ன ஒரு விஷயம் sitemap.xml கொடுக்கும். பட் எவ்ரி டைம் யூ நீட் நாட் கோ அண்ட் ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங். sitemap கொடுத்தாவே ஓகே சம்திங் தே ஹேவ் அப்டேட்னு சொல்லி அதுவே வந்து crawl பண்ணும். ஓகே, so this is how you have to add a schema in your WordPress site. இன்னொன்னு ஸ்கீமா அது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டால வந்து இந்த 3 ஃபார்மேட். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்சைட்டுக்கு மட்டும்தான். என்னடா இது RDF எல்லாம் வருதுன்னு யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி 3 டைப்ல யூ கேன் கிரியேட் த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா. நம்ம யூஸ் பண்றது JSON-LT or JavaScript. JavaScript on notation learning data structures அப்படின்னு இருக்கும். நம்ம தெரிய வேண்டியதெல்லாம் JSON-ல தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, JSON-ல பண்ண போறோம்னா நம்ம பண்ண போறது கிடையாது. இது ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கீமா இஸ் பேஸ்ட் ஆன் JSON. இது உங்களுக்கு இன்டர்வியூ क्वेश्चनல they can ask. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து இது உங்களோட ஸ்னிப்பெட் மாதிரி வச்சு டெய்லி வந்து யூ நீட் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் எ क्वेश्चन. இல்லைன்னா வந்து ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் நான் எங்கேயும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யூ வில் ஃபார்கெட் வென் இன்டர்வியூல கேட்கும்போது ஐயோ இது நம்ம படிச்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் வேர் வி பிளங்க். ஸோ JSON-LT தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆன்சர் பாக்ஸ், ஃபீச்சர் ஸ்னிப்பெட் இதெல்லாம் தான் நம்ம வில் பி ரேங்கிங். நெக்ஸ்ட் வந்து மேனுவலா எப்படி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். அது ஒரு கஸ்டம் சைட்டுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் பிளகின்ஸ். ஸோ மேனுவலா ஜென்ரேட் பண்ணி நீங்க தான் ஹேவ் டு கிவ் இட் டு த டெவலப்பர் அண்ட் சே ப்ளீஸ் டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஸ்கீமா ஜெனரேட்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் ஸ்கீமா இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் இஸ் மோர் ரிலையபிள். ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னா technicalseo.com தான் வரும். கிளிக் தட். டென்சூன்னு ஒன்று வரும். டென்சூ. ஸோ இங்க என்ன கேக்குது? விச் ஸ்கீமா org மார்க்அப் வுட் யூ லைக் டு கிரியேட்? எனக்கு இப்ப என்ன வேணும்? ப்ராடக்ட். இப்போ நேம் வந்து நான் என்ன பண்றேன்? ஜாவா கோர்ஸ். எனக்கு இமேஜ் URL இல்ல. இமேஜ் URL இங்க நீங்க இமேஜ் அப்லோட் பண்ண முடியாது. இமேஜ் URLனா யூ கோ டு தட் பர்டிகுலர் வெப்சைட். இப்போ இங்க போறீங்க, இந்த இது எடுக்கணும்னா ரைட் கிளிக், எங்க இமேஜா காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்கும். அதான் வந்து இமேஜ் URL. ஓகே, கிவ் தட் இமேஜ் URL. இங்க நீங்க டைப் பண்ண நீங்க கோட் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும் பாருங்க. ஓகே, பிராண்ட் வந்து ஐ அம் கிவிங் சே எக்ஸ்ப்ளோர். ஐடென்டிஃபிகேஷன் வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம். SKU அந்த எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. மீன்ஸ் இது சர்வீஸ், இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட். ஆஃபர் டைப் ஏதாவது இருக்கா? நான் கொடுக்குறேன். பிரைஸ் கரன்சி நோ.
அக்ரிகேட் ரேட்டிங் 5. இப்போ இங்க வேணா கொடுங்க 19,000. ஹையஸ்ட் வேல்யூ அலௌட் 5, லோவஸ்ட் வேல்யூ அலௌட் 1. அவ்வளவுதான். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி யூ கேன் கிவ் இட் டு யுவர் டெவலப்பர், தே வில் ஆட் இட். இங்க வந்து யூ கேன் ஆல்சோ செக் இட். கரெக்டா செக் பண்ணா இங்க வரும். கோடு வந்து நீங்க கொடுத்துட்டு அங்க கிரியேட் பண்ணல அந்த கோடை, அதை நீங்க ஜஸ்ட் பேஸ்ட் இட். தஞ்சா ப்ராடக்ட் அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே அதுல இருக்கு. ஸோ திஸ் கோட் இஸ் வேலிட். அனுப்புறதுக்கு முன்னாடி இங்க நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து யூஆர்எல் போட்டோம். இது பக்கத்துல கோடு இருக்கா, இந்த கோடுல அந்த கோடை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி அது 2 டிக்கு காமிச்சா மட்டும்தான் that code is valid, and then you can send it to your developer. Yes. Clear? Yes, sir. ரேட்டிங் வந்து நான் சொல்றேன் இல்லையா, அந்த வெப்சைட்ல இருக்கிற ரேட்டிங் யூ வில் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் தான் தெரியும் அது என்னன்ட்டு. நாளைக்கு நீங்களே அதான் பண்ண போறீங்க, அப்புறம் என்ன. இன்னொன்னு வாட் ஐ வுட் சே டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் தட், இப்போ அந்த கீழே 2000 ரேட்டிங் போட்டுறேன். இப்போ கூகுள்ல வந்து உங்களுக்கு ஒரு 1000 சம்திங் ரேட்டிங் இருக்கு. அதுல அதாவது நீங்க பால்ல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணலாம், தண்ணியில கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் கூகுள் ரேட்டிங்ல வந்து ஒரு 1300 இருக்கா, ஒரு 1800 அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஃபைன். 19,000 20,000 வந்து இனிமே நீங்க பார்க்கும்போது அட பாவியை எப்படி ஏமாத்துறான் பாத்தி அப்படின்னு இருக்காத, அவ்வளவுதான். யாரும் சொல்லுங்க அவங்க வெப்சைட்ல இவ்வளவு ரேட்டிங் இருக்குது நம்பாத, அப்படிதான். So this is how the schema will work. இதே மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ, ரெசிபி, அந்த மாதிரி you have plenty of schemas. FAQ schema, FAQ நீங்க ஆட் பண்ணுவீங்க, பட் again லிஸ்ட்ல வந்து இங்க FAQ இருக்கும். So you have to add ஒவ்வொரு क्वेश्चனா நீங்க ஆட் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து கோட் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. லிங்க் மாதிரி ஆட் பண்ணுங்க, வேற ஒரு பேஜ்க்கு டைரக்ட் புரியல. செக் பண்ணா நம்ம அதுல நீங்க லிங்க் பண்ணலாம், ஆனா அது அங்க நீங்க லிங்க் ஆட் பண்ண வேண்டாம், அது வேண்டாம். ஏன்னா அந்த பேஜுக்காக தான் நீங்க FAQ ஆட் பண்றீங்க. சோ அந்த பேஜ் ரிலேட்டடா நீங்க ஆட் பண்ண கீவேர்ட்ஸ் நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து the more the question you create, இங்க வந்து what is the course fee, அது இப்படியே டைப் ஆயிட்டு இருக்கும் பாருங்க. It varies according to the program duration. So எல்லாமே இதுல வந்து will be feeding it. இந்த FAQ வந்து already you would be adding in the website as a text. சரியா? அத மறுபடியும் இங்க ஸ்கீமாவா நீங்க ஆட் பண்ண போறீங்க. That itself you can keep. எவ்வளவு ஸ்கீமாஸ் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு எதெல்லாம் ரிலவெண்டா இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரெசிபின்றதை தூக்கி நம்ம ஜாவா ட்ரெயினிங்ல போட முடியாது. இப்ப ஆர்டிகல் ஸ்கீமா வந்து உங்களோட பிளாக் போஸ்ட்டுக்கு நீங்க போடலாம். அங்க போய் நீங்க ரேட்டிங் வேணும்னா நீங்க ஆட் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை பத்தி போடுறீங்கன்னா அது ரேட்டிங் போடலாம். நம்ம வந்து பிளேசஸ் டு விசிட் கொடைக்கானல் என்ன ரேட்டிங் போடுவீங்க, அது வந்து தட் இஸ் நாட். அங்க வந்து நீங்க லொகேஷன் ஸ்கீமா நீங்க ஆட் பண்ணலாம். நீங்க கீழே அந்த மாதிரி எதை பத்தி பர்டிகுலர் நீங்க பேசுறீங்கன்னா யூ கேன் ஆட் த ரிவ்யூ. இல்லைன்னா கொடைக்கானலுக்கு நீங்க 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி, சரியா, சம்பந்தம் இல்லாம கொடுக்குற மாதிரி இருக்கு, அங்க நீங்க லொகேஷன் ஸ்கீம் ஆட் பண்ணலாம், FAQ ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி தட் யூ கேன். அண்ட் கீப் இன் மைண்ட், எந்த பேஜ், சர்வீஸ் பேஜா இருந்தாலும் பிளாக் பேஜா இருந்தாலும், whatever you do, add FAQ. அண்ட் வந்து வெளியே எங்க ஆர்டிகல் போஸ்ட் பண்றதா இருந்தாலும் உங்களோட பயோ ஆட் பண்ணுங்க. EEAT ஃபார்மேட் சொன்ன ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட். ஸோ அந்த பேசிஸ்ல உங்களோட பயோ நீங்க ஆட் பண்ணுங்க. அது இருந்தாதான் வந்து ஓகே. ஸோ he knows something அப்படின்ற மாதிரி பிளெயினா போட்டா they won't like it. நீங்களே வந்து ஒரு ஆத்தர் வந்து ஓகே 1 year எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலும் பரவாயில்ல, he knows டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. நேற்று வந்து ஒரு ரீல்ல நான் பார்த்தேன், அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல போய் நீங்க வந்து படிக்க கூடாது அப்படி சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு யூடியூப் வீடியோஸ்ல வந்து அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிறவனே தான் அதையும் போடுறான், எவ்வளவு கொடுத்துட போறான். அது போடுறதுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்காக தான். நீங்க இன்ஸ்டியூட்டுக்கு போய் கத்துக்கிறது பிரச்சனை இல்லை,
பட் வந்து see who the trainer is, what he knows, எந்தெந்த client ஹேண்டில் பண்ணிருக்காங்க அதை நீங்க கேளுங்க. அண்ட் நீங்க எத்தனை இன்ஸ்டியூட் பார்த்திருக்கீங்க? இன்ஸ்டியூட் இஸ் ப்ரொமோட்டிங் their ப்ராடக்ட், which institute is promoting their trainer? அதாவது இன்ஸ்டியூட்டே போகாம அந்த ட்ரெயினர் யாருன்னு உங்களுக்கு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் யாரா கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. சோ தட் இஸ் வாட் இஸ் இட். எந்த இன்ஸ்டியூட்ல வந்து ட்ரெயினரை ப்ரொமோட் பண்றாங்களோ, ட்ரெயினரை பேச வைக்கிறாங்களோ, ட்ரெயினரை மீட் பண்ண வைக்கிறாங்களோ, தென் யூ கோ. இல்லாத வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது கிளாஸ் முடிஞ்சோன்னா இப்போ நமக்கு ட்ரெயினர் அர்ஜென்டா தேவை. ஓகே ஜெய்சி, நான் நாளைக்கு ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னா வந்து ஷீ வில் ஆல்சோ திங்க் ஓகே ஐ கேன் அப்படின்னு. ஆனா ட்ரெயினர்னா வந்து இன்னும் வந்து ஒரு 2-3 பேட்ச் பார்க்கணும், நான் எப்படி எடுக்கிறன்றதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி, நான் இவங்களை ட்ரையல் பார்த்து ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து தான் ஐ கேன் ஹையர். தென் வாட் ஐ வுட் டூ, ஜெசினா வந்து கிளாஸ் எடுப்பா, நான் என்கொயரி கிட்ட பேசணும்னா ஜெசினா தெரியாது அப்படின்னா ஐ ஒன்ட் எக்ஸ்போசர், ஐ வில் நெவர் ஷோ ஹர் டு தி வேர்ல்ட். தட் மீன்ஸ் ஷீ இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். அந்த மாதிரி சேராது. அதே மாதிரி தான் உங்களோட எல்லா பிளாகுமே இருக்கணும். அதாவது you need to expose yourself showing who wrote it. எதுக்கு வந்து நம்ம ஒளிவு மறைவு பார்ப்போம். சரி, ராமா 3 மாசம் தான் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனா எனக்கு விஷயம் தெரியும். who cares about experience? so இது technical SEO. so before you launch your site, make sure all the technical part is ticked green. அதுக்கப்புறம் மட்டுமே இப்போ வந்து நம்ம சைட் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் கார்போட ரியாக்ட் சைட் it is ready 1 month before itself. ஆனா இன்னும் லான்ச் பண்ணல. ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஐ டெல் கரெக்ஷன், இது பண்ணிட்டு இன்டர்னல் லிங்க் ஆட் பண்ண முடியல, எனக்கு அது கண்டிப்பா பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீ உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அப்டேஷன் தான் பண்ணுமே தவிர கரெக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ த டெக்னிக்கல் SEO பார்ட் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஆன் பேஜ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் செக் பண்ணணும். கண்டிப்பா மைக்ரேஷன் நீங்க பண்ணும்போது நீங்க ஸ்டேஜிங் சர்வர்ல போட்டு பண்றது அது இட் ஒன்ட் மேக் சென்ஸ். நீங்க அதாவது லான்ச் பண்ணி நீங்க பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் எகைன் யூஆர் வேஸ்டிங் டைம்னு நான் சொல்றேன். ஒரு நியூ வெப்சைட் லான்ச் பண்ணும்போது இப்ப நம்மளது எப்படி இருக்கும்னா ஸ்டேஜிங் சர்வர் நான் சொல்லுவேன். ஸ்டேஜிங் சர்வர்னா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு சர்வர்ல போட்டு ஃபுல்லா செக் பண்ணுவோம். அந்த சர்வர் இதுக்காக நம்ம வச்சிருக்காரு. தட் இஸ் ஆல்சோ ஒரிஜினல் சர்வர். எப்படி போட்டிருக்கேன்னா test.xicsolutions. அந்த சர்வரோட பேரு xicsolutions.in. ஸோ நம்ம கிளைண்டோடது நம்மளுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த சர்வர்ல தான் பில்ட் பண்ணணும், அதுல தான் போடுவோம். போட்டுட்டு வீல் செக் எல்லாம் பக்காவா இருக்காத, லோடிங் டைம்ல எல்லாம் ஒர்க் ஆகாத எல்லாம் செக் பண்ணி ஓகே நவ் இட் இஸ் ஃபைன் அப்படின்ட்டு தான் ஆக்சுவல் சர்வருக்கு போகும். ரீவாம்பிங் நீங்க ஆல்ரெடி லைவ்ல இருக்கிற சைட் தானே பண்றீங்க. தென் ஓகே லைவ்ல வச்சு பண்ணுங்க. பட் அகைன் ஒரு பேஜ் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து ஒரு மேஜர் பேஜ் பண்ணும்போது அப்பதான் இந்த டெம்பரரி ரீடைரக்ட் எல்லாம் நீங்க கொடுக்கணும். நீங்க ரீவாம்பிங்குமே வந்து நீங்க ஸ்டேஜிங் சர்வர்ல போட்டு பண்ணலாம். அது யூ கேன் டேக் அ பேக்கப், புட் இட் இன் டெம்பரரி சைட், டெம்பரரி சர்வர். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் யூ ஹேவ் a ஸ்டேஜிங் சர்வர். ஸ்டேஜிங் சர்வர் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஹோஸ்டிங்கர் நீங்க வந்து ஹோஸ்டிங்கரோ இல்ல கோடாடியோ ஏதோ ஒன்று வாங்குவீங்கல்ல, அது இன்னொன்னு வாங்குவீங்க, இதுக்குன்னே ஒண்ணு வாங்குவீங்க. வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகும். இது டெஸ்டிங்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா வாங்கி வச்சிருங்க. இல்லைன்னா இதுலயே வந்து நீங்க சப்டொமைன் கிரியேட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம், இப்ப நீங்க இருக்கிற சர்வர்லயே. பட் அது வந்து ஸ்டாண்டர்டோனா நீங்க அதுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஸோ ரீவேம் பண்ணும்போது வாட் வி டு இஸ் தட் ஃபர்ஸ்ட் அதில் பேக்கப் எடுத்துருவோம். இப்போ இருக்கிற சைட்டோட பேக்கப் எடுத்து அதை அப்படியே எடுத்து இந்த சர்வர்ல போட்டுருவோம். இந்த சர்வர்ல போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஒர்க் பண்ணி அதை ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி இப்ப இங்க அந்த ஒரிஜினல் பழைய சைட் இருக்கா அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி. ஓகே, கிளியர்? Vanitha ma'am, if you have any queries when you come directly, you can please ask. And also you have a recorded session with Anto. You can collect it. Vanitha ma'am. Hello, can you hear me? Yes. Yeah. Very much. Yeah. Okay ma'am. Appo Monday paakalam. Okay. Yeah, thank you. Thank you.